வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற க்ரீமு, பாடி லோஷன், பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் எல்லாம் காமிக்க போகிறேன். கொஞ்சம் பேருக்கு இந்த பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் யூஸ் பண்ண பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பாடி லோஷனும், ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வாங்கியிருக்கிறதே வாங்கி பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா நிறைய பேருக்கு அலர்ஜியெல்லாம் இருக்கும். இது நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னுறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, நம்ம வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போது நம்ம மேலே ஒரு நல்ல ஸ்மெல்லும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடி லோஷனெல்லாம் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் இருக்க நான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், சின்ன பர்ஸ் மாதிரி இருக்குது. இதை நான் ட்ராவலிங் பண்ணும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். எமர்ஜென்சிக்கு நெயில் கட்டர் இருக்கும். இப்போ இது நெயில் கட்டர் இல்லை. பாருங்கள், ஒரு சேஃப்டி பின்னு, நூல், காமனாக ஒயிட்டும் பிளாக்கு நூல் வச்சுருக்கேன். இதை நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. இது பாருங்கள், இது ஸ்கின் லைட்டனிங் சோப்பு. இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நல்லா இருக்குது. பாருங்கள், ஆரஞ்சு கலரு. நான் இதுக்குள்ளே ரெண்டு இருந்தது, ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள், கொலோன். இது கூட நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நம்ம பாடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது பாடி ஸ்ப்ரே. இது எனக்கு பிடிக்கும். இது வெளியில் போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன். இது பிபாந்தன் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த க்ரீம் கூட நல்லது தான். இது ஒரு நாளில் 2 வாட்டி அப்ளை பண்ணோம். நான் வீக்லி ஒரு 2 நாள் தான் அப்ளை பண்ணுவேன். இது கூட நல்ல க்ரீம் தான். இது பாருங்கள், வாட்டிகா. இது க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம முடிக்கு நல்ல மாய்ஸ்சரைசர். பாருங்கள், இது வேஸ்லின். இது கூட நான் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸ்கின்னு நம்ம காலெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிட்டா இதை லைட்டாக அப்ளை பண்ணிக்குவேன். ஸ்டிக்கியாக இருக்காது, நல்லாயிருக்கு. இது பாருங்கள், பர்ஃப்யூம் செரீன். இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்லாயிருக்கு. இது கூட பர்ஃப்யூம் தான், கோல்டு. இது கூட நல்லாயிருக்கு, ஸ்மெல் நல்லாயிருக்கு. இது பாருங்கள், ஜான்சன்ஸ். இது வேஸ்லின் மாதிரியே இருக்கும் இந்த ஜெல்லு. இது கூட நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இது கூட பர்ஃப்யூம் தான். இது பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு கையில் நிறைய க்ரீம் போட்டு ஸ்டிக்கியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்க முடியல. டியோட்ரண்ட் பாருங்கள். டியோட்ரண்ட் யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்வெட்டிங் அந்த ஸ்மெல்லு வராது இருக்கும். ஒரு 5-6 ஹவர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பேட் ஆர்டரு வராது. இந்த பாடி லோஷன் கூட இது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டா இது கூட ஒரு 6-7 ஹவர் அப்படியே நல்லா ஸ்கின்னு ட்ரை ஆகாத இருக்கும். இது பேண்டீன் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். இது முடிக்காக. இப்போ இது ஜெல்லு. நம்ம முடிக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆயில் போட முடியாது இல்லைங்களா? அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிக்கும் நல்லது தான். இப்போ நான் வாட்டிக்கா காமிச்சேன் இல்லைங்களா, அது க்ரீம் கொஞ்சம் திக்காக இருக்கும். முடியில் தடவுனா அப்படியே பவுடர் போட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த பேண்டீன் அப்படி இல்லை,
நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம போட்ட மாரியே தெரியாது. ஆயில் போட்ட மாரி இருக்கும். நல்லா நிக்கும். நல்ல ஒரு முடிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதனால வாட்டிக்காவோட எனக்கு இந்த பேண்டீன் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.